அனைவருக்கும் வணக்கம். 2 நாள் முன்னாடி தான் டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்ததாக செய்திகள் எல்லாம் வெளியானது. அந்த அதிர்ச்சியிலிருந்தே தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வரைக்கும் வெளியே வர முடியலை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்னொரு மிக முக்கியமான ஊழல் வெளிவந்திருக்கிறது. அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அளவிற்கான ஒரு ஊழலை ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த முறை எந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்று பார்த்தால் ரேஷன் துறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டுகிறது. ரேஷன் துறையில் என்னங்க ஊழல்? ரேஷன் பொருட்களை வாங்குறதுல ஊழலா, கொள்முதல் செய்கிறதுல ஊழலா, இல்லை அதை விற்பனை செய்கிறதுல ஏதாவது கள்ளச்சந்தையில் ஏதாவது விற்பனை செய்தார்களா, இல்லை ஏதாவது கடத்தல் நடந்ததா அந்த பொருட்களில், இல்லை ஏதாவது கலப்படம் நடந்ததா என்று பார்த்தால் இந்த ரேஷன் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து இருக்கிறது இல்லையா, அந்த போக்குவரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி அளவிற்கு 992 கோடி ஊழல் நடந்திருக்கிறதா. போக்குவரத்தில் எப்படிங்க அவ்வளோ ஊழல்? போக்குவரத்தில் அந்த பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய நபர்கள், அந்த போக்குவரத்து நிறுவனங்கள் பொருட்களை திருடினார்களா, இல்லை வேறு எங்காவது கொண்டு போய் அந்த பொருட்களை விற்பனை செய்தார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. என்ன ஊழல் அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஊழல். இந்த ரேஷன் கடைக்கு வரக்கூடிய இந்த அரிசி இருக்கு இல்லையா, இப்போ நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நெல்லை நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் கொள்முதல் செய்வாங்க. கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை ரைஸ் மில்லுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அதை அரிசியாக மாற்றுவார்கள். அங்கிருந்து குடோனுக்கு அனுப்பப்படும், பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்படும். இந்த பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடிய அந்த இடத்திலிருந்து ரேஷன் கடை வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து இருக்கிறது இல்லையா, இந்த போக்குவரத்தில் தான் ஊழல் நடந்திருக்கிறதா. இந்த போக்குவரத்தில் என்ன ஊழல் அப்படின்னா, இந்த போக்குவரத்தை யார் செய்வது என்பதற்கான டெண்டர் நடத்தப்படும் இல்லையா, அந்த டெண்டரில் தான் ஊழல் நடந்திருக்கிறது. 37 மாவட்டங்களில் வெறும் 3 நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த போக்குவரத்திற்கான டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நிறுவனங்கள் என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ். இந்த 3 நிறுவனங்களுக்கும் தான் இந்த போக்குவரத்துக்கான டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கந்தசாமி அண்ட் கோ நிறுவனத்துக்கு 16 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயா என்டர்பிரைசஸுக்கு 13 மாவட்டங்களும், முருகா என்டர்பிரைசஸுக்கு 8 மாவட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதில் என்னங்க பிரச்சனை? 3 நிறுவனங்களுக்கு கொடுத்ததுனால என்ன பிரச்சனை? இதில் என்னதான் ஊழல் என்று பார்த்தால், இந்த 3 நிறுவனங்களுமே தொழிலுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி இவங்க இந்த தொழிலில் இந்த போக்குவரத்து துறையில் இருந்ததும் இல்லை, இதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா. அப்போ ஏன் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 3 நிறுவனங்களுமே கிறிஸ்டி நிறுவனத்தினுடைய பினாமி நிறுவனங்கள் என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டுகிறது. இந்த கிறிஸ்டி நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னா, ஏற்கனவே அறப்போர் இயக்கம் இந்த ரேஷன் துறையில் நடந்ததாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைத்தது. கிட்டத்தட்ட 2000 கோடி அளவிற்கு இந்த ரேஷன் பொருட்களில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழலை நடத்தியது இந்த கிறிஸ்டி நிறுவனம் தான் என்று சொல்லி அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது இல்லையா. அந்த கிறிஸ்டி நிறுவனத்தினுடைய பினாமி நிறுவனங்கள் தான் இந்த 3 நிறுவனங்களும் என்பதுதான் தற்போது குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. அதற்கான ஆதாரங்களையும் அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த டெண்டர் நடந்தது இல்லையா, இந்த டெண்டர் நடத்தப்பட்டதே ஒரு முறைகேடு, ஒரு மோசடி என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்போ இந்த 37 மாவட்டங்களில் இந்த 3 நிறுவனங்களை தவிர வேற எந்த நிறுவனத்திற்குமே டெண்டர் கொடுக்கப்படலை, மற்ற யாருக்குமே தகுதி இல்லை என்று சொல்லி அவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நிறுவனங்கள் தான் இது நாள் வரை இந்த போக்குவரத்தை நடத்திட்டு வந்தாங்க. அவங்க சரியான முறையில் நடத்தினார்களா, நேர்மையான முறையில் நடத்தினார்களா இல்லையா என்பதெல்லாம் வேறு விவாதம். ஆனால் அவர்கள் தான் இதை நடத்தி வந்தார்கள், ஒரு அனுபவத்தோடு அனுபவமிக்கவர்களாக நடத்தி வந்தார்கள். இப்போது இந்த டெண்டர்லேயே நிறைய விதிகளை எல்லாம் மாற்றி இருக்கிறாங்களா. யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம், இந்த முறை அந்த புதுசாக உங்களுக்கு கூடுதலாக இந்த அனுபவம் இருக்க வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, யார் வேண்டுமானாலும் இந்த டெண்டரில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த 3 புதிய நிறுவனங்களையும் உள்ளாடி கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த டெண்டரில் விதிமுறைகளை எல்லாம் மாற்றி திருத்தி மற்ற நிறுவனங்களை எல்லாம் தகுதி இழக்க செய்து இந்த நிறுவனங்களுக்கு டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த டெண்டர் கொடுத்ததில் பெரிய ஊழல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இந்த டெண்டர் விலை இருக்கிறது இல்லையா, அந்த விலையில் தான் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. இந்த டெண்டர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அரசாங்கம் என்ன விலையை நிர்ணயிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1 மெட்ரிக் டன்னுக்கு அரசாங்கம் வைத்திருந்த விலை என்னன்னா 288 ரூபா வச்சுருக்கிறாங்க. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 288 ரூபா.
அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய விலை. அரசாங்கம் பொதுவாக எப்படி வைப்பாங்கன்னா சந்தை விலையை பார்த்து வைப்பாங்க. ஆனால் இந்த 3 நிறுவனங்களுக்கும் என்ன விலைக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய அந்த 288 ரூபாயை விட கூடுதலாக 310 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் அதிகமாக 598 ரூபாய்க்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. ஒரு டன்னுக்கு 310 ரூபான்னா மொத்தம் 107 விழுக்காடு அதிகமாக அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய விலையை விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னென்னா, இந்த டெண்டர் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு இந்த டெண்டருக்கான செட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்களாம். இந்த 3 நிறுவனங்களுக்கும் தான் கொடுக்கப்பட இருக்கிறதுங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியானதுமே அறப்போர் இயக்கம் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டெண்டரில் முறைகேடு நடப்பதாக செய்திகள் வருகிறது. கிறிஸ்டி நிறுவனம் தான் இதில் ஈடுபடுகிறது. ஏற்கனவே அவர்கள் மீது புகார் இருக்கிறது. அவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது, இந்த டெண்டரை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டினதும் அவங்க கடிதம் எழுதினதும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெண்டரை ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலம் அந்த டெண்டரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் இந்த போக்குவரத்தை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா, ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்களில் போக்குவரத்து நிறுவனங்கள் இதற்கு முன்னாடி இந்த போக்குவரத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த போக்குவரத்தை நடத்திட்டு இருந்தாங்களாம். அவர்களுக்கு என்ன விலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 322 ரூபா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுக்கு கொடுத்ததை விட இந்த நிறுவனங்களுக்கு கைமாறியதும் ஒரு யூனிட்டுக்கு 277 ரூபா அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபா அதிகமாக இருந்ததுன்னா இப்போ மொத்தம் 40 லட்சம் டன் பொருட்கள் இப்படி போக்குவரத்தின் மூலமாக கைமாறி இருக்கிறது. அப்போது 310 × 40 லட்சம் டன் 124 கோடி வருது. அப்போ இந்த 124 கோடி தான் முறைகேடா என்று கேட்டால், இந்த 124 கோடி அப்படிங்கிறது ஒரு ட்ரிப்புக்கு தான். ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் டன்னுக்கு 124 கோடி வருது. ஆனால் இங்கே ஒரு ட்ரிப் இல்லை, ஒரு குறைந்தபட்சம் 4 ட்ரிப்பாவது இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 496 கோடி வருது. இது ஒரு ஆண்டிற்கு. ஒரு ஆண்டுக்கு 496 கோடினா இப்போ 2 ஆண்டுகள் கணக்கிடுறப்போ 992 கோடி ஊழல் வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த 3 நிறுவனங்களும் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் போய் பார்த்துருக்குறாங்களாம் இந்த நிறுவனங்களினுடைய அலுவலகத்தை. அங்கே போய் பார்த்தா இந்த 3 நிறுவனங்களுமே எப்படி இருக்குன்னா, ஒரு மளிகை கடைக்கு மேலே ஒரு நிறுவனம் இருக்குது, 10க்கு 10 அறையில். இப்போ 3 நிறுவனமுமே இப்படி தான் இருக்குது. சின்னதாக ஒரு 10க்கு 10 அறையில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு சின்னதாக ஒரு சாதாரண கடையாக இருந்துக்கிறாங்க. அவங்க தான் இந்த 1000 கோடி ஊழலை செஞ்சுருக்கிறாங்களாம். இதில் ரொம்ப அதிர்ச்சியான செய்தி என்ன தெரியுமா, இந்த 3 நிறுவனங்களுக்கும் டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, உண்மையிலேயே இந்த 3 நிறுவனங்களும் தான் இந்த போக்குவரத்தை செய்ததா என்பது பெரிய கேள்வியாக இங்கே இருக்கிறது. ஏனென்றால் இவங்களுக்கு தான் அனுபவமே இல்லையே, எந்த விதமான முன் அனுபவம் இல்லாமல் ஒரு டம்மியாக உருவாக்கப்பட்ட போக்குவரத்து நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் தான். அப்போ இவங்க எப்படி இந்த போக்குவரத்தை செஞ்சாங்கன்னு பார்த்தா, இவங்க அந்த போக்குவரத்தை செய்யவே இல்லையா. அந்த போக்குவரத்தை செய்தது யார் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்தந்த மாவட்டங்களில் ஏற்கனவே இந்த போக்குவரத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த போக்குவரத்து நிறுவனங்களுக்கு தான் இவங்க சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களாம். எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது 598 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. அந்த நிறுவனங்களுக்கு 300 ரூபா கொடுத்துருவாங்களாம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. மீதமுள்ள 300 ரூபா இவங்களுக்கு. எப்படி நடக்குது பார்த்தீங்களா ஊழல். இந்த பணம்லாம் யாருடைய பணம்? அத்தனையும் மக்கள் பணம். மக்கள் பணத்தை கொள்ளையடித்து நடந்திருக்கக்கூடிய ஊழல் தான் இந்த ஊழல். இப்போ இந்த நிறுவனங்கள் டெண்டரை எடுத்ததே முறைகேடு. டெண்டரை எடுத்துக்கிட்டு அவன் இந்த வேலையை செய்யவும் இல்லை, அவன் சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறான். இந்த டெண்டர் விதிமுறையில் ஒரு முக்கியமான ஒரு விதிமுறை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த டெண்டரை நீங்கள் சப்கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது, வேறு யாருக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். அப்படி செய்யலை அப்படின்னா இந்த டெண்டர் ரத்து செய்யப்படும் என்கிற விதிமுறை இருக்கிறது. இப்போது இந்த கிறிஸ்டி நிறுவனத்தினுடைய பினாமி நிறுவனம் என்று அறப்போர் இயக்கத்தால் குற்றம் சாட்டப்படக்கூடிய இந்த நிறுவனங்கள் சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இவர்களுடைய டெண்டர் ரத்து செய்யப்படுமா என்கிற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அப்போ இந்த டெண்டர்லாம் முறைகேடு நடந்திருப்பது உறுதியாகிறது. அப்போ இந்த முறைகேடை நடத்தியது யார்? இந்த டெண்டருக்கான அனுமதியெல்லாம் கொடுக்கறது யார்? யார் இந்த டெண்டர் நடத்துறது என்று பார்த்தால் அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்போ டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பது உறுதியாகிறது. அப்போ யார் இந்த முறைகேட்டை நடத்தியிருப்பது? யார் நடத்தியிருப்பது என்றால் இந்த டெண்டரை செட் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டி இருக்கான். அவங்க தான் இந்த டெண்டருக்கான அனுமதியை கொடுப்பாங்க. அப்போ அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, இந்த
மாநிலத்தினுடைய ஃபுட் செக்ரட்டரி கோபால் என்பவர். இந்த கோபால் யாருன்னா, ஏற்கனவே கிறிஸ்டின் நிறுவனம் முறைகேடுகள் எல்லாம் செய்தது இல்லையா, அந்த முறைகேடுகள் செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த கோபால் ஐஏஎஸ் தான். இவரை அந்த இடத்திலிருந்து பணி நீக்கம் செய்யுங்க என்பதுதான் அறப்போர் இயக்கத்துடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனாலும் மறுபடியும் அவரையே இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டிலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்ப்பரேட் ஆஃப் இந்தியா, அவர் ஒன்றிய அரசினுடைய அதிகாரி. இதில் மாநில அரசு அதிகாரி மட்டும் இல்லை, ஒன்றிய அரசினுடைய அதிகாரியும் இருக்கிறார். 2 மாவட்ட ஆட்சியர்களும் ஒரு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் இருப்பாங்களாம். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த டெண்டருக்கு அனுமதி கொடுக்கிறது. இப்போது இவங்க எல்லோருக்குமே இதில் தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இல்லாமல் இது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இவர்கள் எல்லோரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவர் வந்து கையெழுத்து போட மறுத்துருக்கிறாராம். கையெழுத்து போட மறுத்ததுமே, ஏன்னா இந்த இதில் முறைகேடு மோசடி நடக்குது இல்லையா, நான் எல்லாம் கையெழுத்து போட முடியாதுன்னு மறுத்துக்கிறாரு. அவரை லீவில் போக சொல்லிட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வச்சு கையெழுத்து வாங்கி தான் இந்த டெண்டருக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இதில் மாநில அரசு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஊழல்ல மாநில அரசும் சம்பந்தப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திமுகவும் பாஜகவும் வெளியில் எதிரிகள் போன்று நாடகம் ஆடிவிட்டு உள்ளுக்குள் கை கோர்த்து ஒன்றாக நடத்தியிருக்கக்கூடிய ஊழலாகத்தான் இந்த ஊழல் பார்க்கப்படுகிறது. 1000 கோடி ஊழல். 1000 கோடின்னா நினச்சி பாருங்க, மக்களுடைய வரி பணம் தானே. வெட்கம் இல்லை இது செய்கிறதுக்கு? வெட்கமாக இல்லை? கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? இந்த துறையில் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து ஊழல் இல்லாத துறை என்று எந்த துறையுமே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து போய் கிடக்கிறது. இது போன்று சில ஊழல்கள் மட்டும்தான் வெளியே வருகிறது. இப்போ வெளியே வரக்கூடிய இந்த ஊழல்களுக்காவது இவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா என்று பார்த்தால் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தானே வர்றோம். எத்தனை ஊழல்களுக்கு இவர்களுக்கு தண்டனை கிடைத்தது? எல்லாமே ஒரு செய்தியாக வரும், 2 நாள் 3 நாள் பரபரப்பாக பேசப்படும், அதுக்கப்புறமா அது அப்படியே திசை திருப்பப்பட்டு விடும். ஊழல் குற்றவாளிகள் எல்லாம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டே வருகிறார்கள். மற்ற ஊழல்களைப் போல இந்த ஊழலும் நின்று விடாமல், இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை.